இல்லை ஆக்கட்டக்கோ மாப்பிள்ளையில் நான் தான் அவங்க நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, ஒருத்தர் வந்து கமெண்டில் போட்டிருக்கார்ல, என் நெல்லைவேலி எப்போ பார்த்தாலும் வந்து சீலா தங்கச்சியை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்க, இந்த குட்டி சொர்ணாக்கான்னு ஒரு அக்கா இருக்குது, அந்த அக்கா பற்றி ஏன் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த அக்கா பற்றி அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும்? அவங்களே பாவம் ஒரு முடியாதவங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? நல்ல கை கால் இருக்க நம்மளாலேயே ஒன்றும் சம்பாத்தியம் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நானும் நல்ல கையால் தரதாக தான் இருக்கேன். எனக்கு ஆட்டோ ஓட்டி அது ஒரு வருமானம் கூட வரமாட்டுக்கு, அவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த அக்கா பற்றி இப்படி ஏன் என்கிட்ட கேட்கியே குறை சொல்லுது அந்த அக்காவை? ஆமாய்யா, அந்த அக்கா வந்து கண்டென்ட்டு தான் பண்ணுதாங்களாம், சொல்லிட்டாங்க. குழந்த கிடையாது, நான் பொம்மையை வச்சு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், வயிற்று பொழப்புக்கு நான் என்ன செய்வேன், ஏன்னா யூடியூப்பில் ஏதோ கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, வேறு வெளியே என்ன யாராவது வேலைக்கு கூப்பிடாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட்டு குழந்தைய வச்சு பண்ணுற மாதிரி ஒரு பொம்மையை வச்சு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்களே. இதை எதுக்கு நீங்கள் உடனே என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க? இல்லை அம்மா ஒரு நல்ல மனுஷன் கையால் திறனா இருக்கனாலே நல்லா உழைச்சி சம்பாத்தியம் பண்ண முடியல, அது யாரும் தயவும் இல்லாமல் அதுவாக ஒரு பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு என்னத்தையோ சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு பாவம் சம்பளம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதை வந்து உங்களுக்கு பொறுக்கலையா? அதை வந்து உங்களுக்கு கெடுக்கணுமா? இப்படி எதுக்கெல்லாம் அடுத்தவங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் மூக்க நுழைச்சி பேசுதியா? ஐயோ பாவம், உங்களுக்கு வாழ விடுங்களே. நீங்கள் வாழ தான் விட மாட்டேங்க, பூமிக்குள்ளேயும் போக விட மாட்டேங்க. இப்படி இருந்தால் நாடு எங்கே கூடி விளங்கும் நண்பர்களே. அதனால் குட்டி சொர்ணாக்கா வந்து குழந்த அது இதுலாம் சொல்லாதீங்க. பாவம், அது கண்டென்ட் பண்ணதுனே பொம்மையை வச்சு வீடியோ பண்ணுதேன், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி கேட்காதீங்க. எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கு நண்பர்களே. சரி, ரைட்டு நண்பரே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.